வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டோரின் புஷ்பராஜா. விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். எரிபொருள் விநியோக முறைமையில் புதிய மாற்றம் இன்று இறுதி தீர்மானம். ஈரானின் பிரதான எரிபொருள் மையமான கார்க் தீவை குறிவைத்த ட்ரம்ப். தொடர்ந்து அதிகரித்து செல்லும் மசகு எண்ணெய் விலை. ஓமானில் கைதான மிதிகம சூட்டி பலத்த பாதுகாப்புடன் நாட்டிற்கு. காணாமல் போன வயோதிக பெண் எரிந்த நிலையில் சரளமாக மீட்பு. யாழில் துயரம். என்பிபி பாராளுமன்ற உறுப்பினர் சென்ற கார் மதிலில் மோதி விபத்து. பண்டிகை கால இணைய மோசடிகள். பொதுமக்கள் சிக்க வேண்டாம் என எச்சரிக்கை. இலங்கையில் 40 பாகை செல்சியஸை விட அதிகரிக்கும் வெப்பநிலை. மக்களுக்கு எச்சரிக்கை. பணத்திற்காக உயிரை பணயம் வைக்க துணிந்த இளைஞர்கள் சிக்கிய 11 பேர். மர்மமான முறையில் மாயமான மாணிக்கக்கல் தொழிலதிபர். தேயிலை தோட்டத்தில் தொலைபேசி மீட்பு. அவை எமது தலைப்பு செய்திகள். இனி தொடர்பான விரிவான செய்திகள். Fourth Monkey Connect coming soon. வாகன இலக்கு தகட்டின் கடைசி இலக்கத்தின் அடிப்படையில் எரிபொருள் விநியோகிக்கும் நடைமுறை எதிர்வரும் தினங்களில் எவ்வாறு முன்னெடுக்கப்படும் என்பது குறித்து இறுதி தீர்மானம் இன்று எடுக்கப்பட உள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. தொடர்ச்சியாக ஒற்றை எண்களை கொண்ட தினங்கள் வருவதை கருத்தில் கொண்டு எரிபொருள் விநியோகத்தில் பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள் குறித்து தற்போது கலந்துரையாடப்பட்டு வருவதாக கூட்டுத்தாபனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் மஜூர நெத்திகுமாரகே தெரிவித்தார். இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், நாட்டில் மே மாதம் நடுப்பகுதி வரை போதுமான அளவு எரிபொருள் கையிருப்பில் உள்ளது. எனவே பொதுமக்கள் தேவையற்ற அச்சம் கொள்ள தேவையில்லை. எனினும் எரிபொருளை சிக்கனமாகவும் அத்தியாவசிய தேவைகளுக்காகவும் மாத்திரம் பயன்படுத்துமாறு நுகர்வோர் கேட்டுக் கொள்ளப்படுகிறது. தற்போது நடைமுறையில் உள்ள எரிபொருள் விநியோக கட்டுப்பாட்டு முறையின்படி வாகன இலக்க தகட்டின் கடைசி இலக்கம் இரட்டை எண்ணாக இருப்பின் இரட்டை எண்களை கொண்ட திகதிகளில் எரிபொருள் வழங்கப்படும். வாகன இலக்க தகட்டின் கடைசி இலக்கம் ஒற்றை எண்ணாக இருப்பின் ஒற்றை எண்களை கொண்ட தினங்களில் எரிபொருள் வழங்கப்படும். மார்ச் 31ஆம் திகதிக்கு பின்னரான விநியோக கட்டமைப்பு மற்றும் இந்த வரிசை முறைமையில் மாற்றங்கள் அவசியமா என்பது குறித்து இன்றைய ஆலோசனை கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட உள்ளது. எரிபொருள் விநியோகத்தை முறையாக முகாமித்துவம் செய்யவும் வரிசைகளை குறைக்கவும் இந்த நடைமுறை பின்பற்றப்படுவதால் பொதுமக்களின் ஒத்துழைப்பு அவசியம் எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். வீட்டி கேஷ் அண்ட் கரி வீட்டி சூப்பர் ஸ்டோரின் கல்யாணி அன்னபூரணி பிராண்டில் அன்றாட வாழ்க்கையின் அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள வீட்டி கேஷ் அண்ட் கரி பாரிஸின் லாட்சப்பல். ஈரானின் எண்ணெயை கைப்பற்ற முடியும் என்றும் அந்த நாட்டின் பிரதான எரிபொருள் மையமாக கார்க் தீவை ஒருவேளை கைப்பற்றக்கூடும் என்றும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அவர் பத்திரிகை ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியில், ஈரானின் எண்ணெயை கைப்பற்றுவதுதான் எனக்கு மிகவும் பிடித்தமான விடயம். ஆனால் அமெரிக்காவில் உள்ள சிலர் நீங்கள் ஏன் அப்படி செய்கிறீர்கள் என கேட்கிறார்கள். அந்த கேள்வி முட்டாள்தனமானது என்றும் தெரிவித்துள்ளார். கார்க் தீவை கைப்பற்றுவது குறித்து ட்ரம்ப் குறிப்பிடுகையில், ஒருவேளை நாங்கள் கார்க் தீவை கைப்பற்றலாம் அல்லது செய்யாமல் விடலாம். எங்களிடம் பல விருப்பங்கள் உள்ளன. இதன் பொருள் நாம் சில காலம் கார்க் தீவில் இருக்க வேண்டியிருக்கும் என அவர் கூறியுள்ளார். அத்தீவின் ஈரானிய பாதுகாப்பு குறித்து கேட்டபோது அவர்களிடம் எந்த பாதுகாப்பும் இருப்பதாக நான் நினைக்கவில்லை. எங்களால் அதை மிக எளிதாக கைப்பற்ற முடியும் என்றார். மத்திய கிழக்கில் மேலும் பதற்றம் அதிகரித்தால் அமெரிக்க படைகள் ஈரானிய தாக்குதல்களுக்கு உள்ளாக நேரிடும் என்ற அச்சம் நிலவும் சூழலில் மேலதிகமாக 3500 அமெரிக்க படையினர் அப்பகுதிக்கு வரவழைக்கப்பட்டுள்ளனர். பாகிஸ்தான் தூதுவர்களூடாக அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையில் நடைபெறும் மறைமுக பேச்சுவார்த்தைகள் சிறப்பாக முன்னேறி வருவதாக குறிப்பிட்ட ட்ரம்ப், போர் நிறுத்த ஒப்பந்தம் விரைவில் எட்டப்படுமா என்பது குறித்து கருத்து தெரிவிக்க மறுத்துள்ளார். ஒரு ஒப்பந்தத்தை மிக விரைவாக செய்து கொள்ள முடியும் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். ஈரானுக்கு எதிரான போர் தொடங்கி ஒரு மாதத்தை கடந்த நிலையில் இன்று ஆசிய சந்தைகள் திறக்கப்பட்ட போது சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெய் விலை பாரிய அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது. ஒரு பீப்பாய் பிரண்ட் ரக மசகு எண்ணெய் 115.84 அமெரிக்க டாலராக உயர்ந்துள்ளது. இது 2.9% அதிகரிப்பாகும். கடந்த பிப்ரவரி மாதம் 28 அன்று ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தாக்குதல்களை தொடங்குவதற்கு முன்னர் ஒரு பீப்பாய் எண்ணெய் சுமார் 72 அமெரிக்க டாலருக்கு வர்த்தகம் செய்யப்பட்டது. கடந்த வாரம் மார்ச் 19 அன்று விலை 118 அமெரிக்க டாலராக உச்சம் தொட்டது. வெள்ளிக்கிழமை பிற்பகல் வரை இது 112க்கு சற்று குறைவாக இருந்தது. இதன்படி ஒரு பீப்பாய் பிரண்ட் ரக மசகு எண்ணெயின் விலை 2.9% அதிகரித்து 115.84 டாலராக பதிவாகியுள்ளது. போருக்கு முந்தைய விலையுடன் ஒப்பிடுகையில் இது மிகப்பெரிய அதிகரிப்பு என்பதுடன் உலகளாவிய எரிசக்தி சந்தையில் பெரும் நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது.
ஓமானில் கைது செய்யப்பட்டு திட்டமிட்ட குற்ற கும்பலை சேர்ந்த உறுப்பினரான மிதிகம சூட்டி என்ற பிரபாத் மதுசங்க இன்று அதிகாலை இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டுள்ளார். ஓமானின் மஸ்கட் நகரிலிருந்து இன்று அதிகாலை 4:27 மணிக்கு கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்த சலாம் ஏர் நிறுவனத்திற்கு சொந்தமான OV 437 என்ற விமானம் மூலம் சந்தேக நபர் நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டுள்ளார். பல்வேறு குற்றச் செயல்களுடன் தொடர்புடைய இவர் சர்வதேச போலீசாரால் சிவப்பு அறிவித்தல் பிறப்பிக்கப்பட்டிருந்த நிலையில் ஓமான் பாதுகாப்பு பிரிவினரால் அண்மையில் கைது செய்யப்பட்டார். தென்னிலங்கையில் இடம்பெற்ற பல மனித படுகொலைகளின் பின்னணியில் சூத்திரதாரியாக செயல்பட்டமை மற்றும் சர்வதேச வலையமைப்புகளுடன் இணைந்து நாட்டிற்குள் போதைப்பொருள் விநியோகத்தை முன்னெடுத்தமை போன்ற பாரிய குற்றச்சாட்டுகள் இவர் மீது சுமத்தப்பட்டுள்ளன. குறிப்பாக பாதாள உலக குழுக்களுக்கு தேவையான நவீன ரக ஆயுதங்களை விநியோகித்தமை தொடர்பிலும் போலீசார் இவரிடம் விரிவான விசாரணைகளை முன்னெடுக்க உள்ளனர். தற்போது குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பொறுப்பில் வைக்கப்பட்டுள்ள இவரிடம் வெளிநாடுகளில் பதுங்கியிருக்கும் ஏனைய பாதாள உலக கும்பல் உறுப்பினர்கள் மற்றும் அவர்களது நிதி மூலாதாரங்கள் குறித்து மேலதிக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இவரை நாட்டிற்கு அழைத்து வந்தமை இலங்கையில் திட்டமிட்ட குற்றச் செயல்களை கட்டுப்படுத்துவதற்காக முன்னெடுக்கப்படும் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் ஒரு முக்கிய மைல்கல்லாக கருதப்படுகிறது. அவரை இலங்கைக்கு அழைத்து வருவதற்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் 3 அதிகாரிகள் ஓமானிற்கு சென்ற நிலையில் சந்தேக நபரை நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் தென்மராட்சி வரணி ஏற்றாளி பகுதியில் வசித்து வந்து வயோதிப பெண் ஒருவர் கடந்த 3 நாட்களுக்கு முன்னர் காணாமல் போயிருந்த நிலையில் நேற்று மாலை எரியுண்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். மகாதேவன் சிவஞானம் என்ற 62 வயதுடைய பெண்ணே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். மகன் வெளிநாட்டில் வசித்து வரும் நிலையில் குறித்த பெண் தனது வீட்டில் தனியாக வசித்து வந்துள்ளார். இந்த நிலையில் கடந்த 25ஆம் தேதி வீட்டிலிருந்து வெளியேறிய அவர் மீண்டும் வீடு திரும்பாத நிலையில் கொடிகாமம் போலீஸ் நிலையத்தில் உறவினர்களால் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டது. அத்துடன் ஊர் மக்களும் தொடர் தேடுதலில் ஈடுபட்டு வந்த நிலையில் நேற்று மாலை மந்துவில் வன்னியாசி மதகு பகுதியில் உள்ள சிறிய காட்டிலிருந்து சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். இவ்வாறு இருக்க இந்த மரணம் தற்கொலையாக இருக்கலாம் என ஊர் மக்கள் சந்தேகித்து வரும் நிலையில் சம்பவம் தொடர்பான உண்மைத்தன்மையை அறிய போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். அதேவேளை குறித்த பெண் தனது வீட்டிலிருந்து இறுதியாக வெளியேறிய CCTV காணொலி வெளியாகியுள்ளது. தேசிய மக்கள் சக்தியின் புத்தளம் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் முகமது பைசால் பயணித்த கார் சிலாபம் பண்டாரவத்தை வளைவில் வீதியை விட்டு விலகி மதிலொன்றில் மோதி விபத்துக்கு உள்ளாகியுள்ளது. நேற்றிரவு 11:45 மணியளவில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. அந்த நேரத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் மாத்திரமே காரில் இருந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. விபத்தினால் கார் மற்றும் மதிலுக்கு பலத்த சேதங்கள் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. எவ்வாறாயினும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு பாதிப்பு ஏற்படவில்லை என கூறப்படுகிறது. சம்பவம் தொடர்பில் சிலாபம் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். எதிர்வரும் பண்டிகை காலத்தை முன்னிட்டு சமூக வலைதளங்கள், குறுஞ்செய்திகள் மற்றும் தொலைபேசி அழைப்புகள் ஊடாக முன்னெடுக்கப்படும் பண மோசடிகள் குறித்து பொதுமக்கள் மிகுந்த அவதானத்துடன் செயல்படுமாறு தொலைத்தொடர்பு ஒருங்கிணைப்பு ஆணைக்குழு எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதுகுறித்து தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணைக்குழுவின் முன்னணி தகவல் பாதுகாப்பு பொறியியலாளர் சாருக தமிழ்பொழு தெரிவிக்கையில், வங்கிகள் அல்லது விமான நிறுவனங்களின் பிரதிநிதிகள் போல் நடித்து தனிப்பட்ட தகவல்கள், கடவு சொற்கள் மற்றும் ஒருமுறை பயன்படுத்தும் கடவு சொற்களை பெற்றுக்கொள்ள முயற்சித்தல், சமூக வலைதளங்கள் ஊடாக நம்ப முடியாத அளவிலான தள்ளுபடி விலையில் பொருட்களை விற்பனை செய்வதாக கூறி செலவு அட்டை விவரங்களை திருடுதல், உத்தியோகபூர்வ நிறுவனங்களின் சின்னங்கள் மற்றும் வடிவமைப்புகளை பிரதிபலிக்கும் வகையில் உருவாக்கப்பட்ட போலி இணையதளங்கள் ஊடாக மக்களை ஏமாற்றுதல், தற்போது மாதத்திற்கு 150 முதல் 200 வரையிலான முறைப்பாடுகள் பதிவாவதாக குறிப்பிட்ட அவர், பண்டிகை காலத்தில் இவை அதிகரிக்கக்கூடும் என தெரிவித்தார். குறிப்பாக இணையதள மோசடிகள், காதல் மற்றும் நட்புறவு ரீதியிலான மோசடிகள், பொது விநியோக மோசடிகள், போலி முதலீட்டு திட்டங்கள் போன்ற வகையில் இடம்பெறுகின்றன. இதேவேளை சந்தேகத்திற்கு இடமான அழைப்புகள் அல்லது செய்திகள் கிடைத்தால் பொதுமக்கள் பதற்றமடைய வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. எக்காரணம் கொண்டும் உங்களின் ரகசிய குறியீடுகளை அந்நியர்களுக்கு வழங்க வேண்டாம். ஏதேனும் சந்தேகத்திற்கு இடமான சம்பவங்கள் நிகழ்ந்தால் அது குறித்து உடனடியாக போலீசாருக்கு அறிவிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் அதிஉயர்ந்த மற்றும் நவீன வசதிகளுடனான டில்கோ ப்ளூ ஓஷன் நிறுவனத்தின் மூலம் வழங்கும் யாழ் ராயல் பேலஸ். இலங்கையில் 2/4/2026 முதல் 15/4/2026 வரை வெப்பநிலை 40 பாகை செல்சியஸினை விட அதிகமாக இருக்கும் என்பதால் மக்கள் மிக அவதானத்துடன் இருப்பது அவசியம் என யாழ் பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறை பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா எச்சரிக்கை விடுத்துள்ளார்.
அவர் வெளியிட்டுள்ள பதிவில் மேலும் குறிப்பிடுகையில் எதிர்வரும் 2/4/2026 முதல் 15/4/2026 வரை சூரியன் இலங்கைக்கு மேலாக உச்சம் கொடுக்கவுள்ளது. ஆண்டுதோறும் ஏப்ரல் மாதத்தின் முற்பகுதியில் இலங்கையின் பல பகுதிகளுக்கும் சூரியனின் அமைவு கிட்டத்தட்ட 90 பாகையில் அமையும் என்பதால் இலங்கை முழுவதும் அதிக வெப்பநிலை நிலவும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. எதிர்வரும் 4/4/2026 அன்று சூரியன் பருத்தித்துறைக்கு நேராகவும் 5/4/2026 அன்று சூரியன் எல்பிட்டியவிற்கு நேராகவும் 6/4/2026 அன்று களுத்துறைக்கு நேராகவும் 7/4/2026 அன்று கொழும்புக்கும் கலனிக்கும் நேராகவும் 8/4/2026 அன்று மகியங்கனிக்கு நேராகவும் உச்சம் கொடுக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இதன் காரணமாக எதிர்வரும் 2/4/2026 முதல் 15/4/2026 வரை இலங்கையின் பல பகுதிகளிலும் அளவிடப்படும் நாளுக்கான சராசரி வெப்பநிலை 38 தொடக்கம் 42 பாகை செல்சியஸாக நிலவும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. பகல் பொழுதில் அளவிடப்படும் நாளின் அதிகூடிய வெப்பநிலை 43 பாகை செல்சியஸினை விட அதிகமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. உண்மையான வெப்பநிலை இவ்வாறு இருக்க உணரக்கூடிய வெப்பநிலை 48 பாகை செல்சியஸினை விட அதிகமாக இருக்கும். பொதுவாக மனித உடல் 40 பாகை செல்சியஸினை விட அதிக வெப்பநிலையை தாங்காது. இது பலருக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் வெப்பநிலையாகும். 40 பாகை செல்சியஸ் என்பது வெப்பவாதத்தை ஏற்படுத்தும் வெப்பநிலையாகும். ஆனால் எதிர்வரும் நாட்களில் வெப்பநிலை 40 பாகை செல்சியஸினை விட அதிகமாக இருக்கும் என்பதால் மக்கள் மிக அவதானமாக இருப்பது அவசியம். குறிப்பாக இந்த அதிக வெப்பநிலை வெப்ப உணர்திறன் உள்ளவர்களுக்கு ஆபத்தினை ஏற்படுத்தக்கூடும். குறிப்பாக முதியவர்கள், சிறுவர்கள் மற்றும் விசேட தேவையுடையவர்களும் அதிக வெப்பநிலையினால் அதிக நீரிழப்பு உள்ளவர்களும் இந்த அதிக வெப்பநிலையினால் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளது. இக்காலத்தில் முற்பகல் 10 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை திறந்த வெளிகளில் மேற்கொள்ளப்படும் விளையாட்டுப் போட்டிகள் உட்பட சகல செயற்பாடுகளையும் நிறுத்துவது சிறந்தது. அதிக வெப்பநிலை நிலவும் இந்த நாட்களில் வளிமண்டலத்தில் அதிக ஈரப்பதம் நிலவும் என்பதால் இந்த அதிக ஈரப்பதனும் ஆபத்தை உருவாக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. எனவே எதிர்வரும் 2/4/2026 முதல் 15/4/2026 வரை முற்பகல் 10 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை இயலுமானவரை வரை அதிக வெப்பநிலையினை உணரக்கூடிய நடமாட்டத்தினை தவிர்ப்பது சிறந்தது. குறிப்பாக இக்கால பகுதியில் சிறுவர்கள் மற்றும் குழந்தைகளை வெளியில் கொண்டு செல்வதை தவிர்ப்பது சிறந்தது. எதிர்வரும் 2/4/2026 முதல் 15/4/2026 வரை அதிக வெப்பநிலை நிலவ இருப்பதால் அதிக ஆவியாக்கமும் ஆவி உயிர்ப்பும் நிகழும் வாய்ப்புள்ளது. குறிப்பாக வடக்கு, கிழக்கு, வடமத்திய, வடமேல் மாகாணங்களில் அதிக அளவில் ஆவியாக்கம் நிகழும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. எனவே அதிக ஆவி உயிர்ப்பினால் பயிர்கள் பாதிக்கப்படும் என்பதனால் இந்த நிலைமைகளுக்கு ஏற்ற வகையில் பயிர்களுக்கான நீர்ப்பாசன வசதிகளை மேற்கொள்வது சிறந்தது. எதிர்பார்க்கப்படும் அதிக வெப்பநிலை வெப்பச்சலன நிகழ்வை உருவாக்கும் என்பதனால் எதிர்வரும் 3/4/2026 முதல் எதிர்வரும் 10/4/2026 வரை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உட்பட நாடு முழுவதும் சில இடங்களில் மிதமான மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது. இந்த வெப்பச்சலன மழை இடிமின்னலோடு இணைந்து மழை என்பதால் இடிமின்னல் நிகழ்வுகள் தொடர்பிலும் மக்கள் அவதானமாக இருப்பது அவசியம் என தெரிவித்தார். பிலியந்தலை கொஸ்பேவு மாற்று வீதியில் பணத்திற்கு பந்தயம் கட்டி மோட்டார் சைக்கிள் மற்றும் முச்சக்கர வண்டி போட்டிகளில் ஈடுபட்டு 11 இளைஞர்கள் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளனர். இதன்போது அவர்கள் வசமிருந்து 12 மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் 2 முச்சக்கர வண்டிகள் போலீஸ் பொறுப்பில் எடுக்கப்பட்டுள்ளன. கொஸ்பேவு மாற்று வீதிக்கு நேற்று முன்தினம் இரவு 7:30 மணிக்கு வருமாறு வாட்ஸ்அப் குழு ஒன்றின் ஊடாக விடுக்கப்பட்ட அறிவுறுத்தலுக்கு அமைய குறித்த இளைஞர்கள் அந்த இடத்திற்கு வந்து இவ்வாறு சட்டவிரோதமான முறையில் போட்டிகளில் ஈடுபட்டுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. இதுகுறித்து போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் கிராம மக்களின் உதவியுடன் பந்தயம் நடைபெறும் காட்சிகள் வீடியோ பதிவு செய்யப்பட்டன. பின்னர் வீதியை மறைத்து இந்த இளைஞர்களை கைது செய்ய போலீசார் நடவடிக்கை எடுத்தனர். சுற்றிவளைப்பின் போது சிலர் தமது மோட்டார் சைக்கிள்களை கைவிட்டு தப்பியோடியுள்ளனர். போலீஸ் பொறுப்பில் எடுக்கப்பட்ட சில மோட்டார் சைக்கிள்களில் தலா 2 வீதம் பயணித்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். கைது செய்யப்பட்ட இளைஞர்கள் போதைப் பொருளுக்கு அடிமையாகியுள்ளனரா என்பதை உறுதிப்படுத்த கொழும்புவில போதனா வைத்தியசாலையின் சட்ட மருத்துவ அதிகாரியிடம் ஆஜர்படுத்தப்பட்டு அறிக்கை பெறப்படவுள்ளது. சந்தேக நபர்களையும் அவர்களது வாகனங்களையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த பிலியந்தலை போலீசார் நடவடிக்கை எடுத்து வருவதோடு மேலதிக விசாரணைகளில் பிலியந்தலை போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். ககவத்தை நீலகாமம் வீதியில் மாணிக்கக்கல் தொழிலதிபர் ஒருவர் மர்மமான முறையில் காணாமல் போயுள்ளமை குறித்து ககவத்தை போலீசார் விசேட விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். ககவத்தை கட்டுங்கி பகுதியைச் சேர்ந்து 61 வயதுடைய 2 பிள்ளைகளின் தந்தையை இவ்வாறு காணாமல் போயுள்ளார். நேற்று முன்தினம் நட்பகல் வேளையில் குறித்த மாணிக்கக்கல் தொழிலதிபர் ககவத்தை நீலகாமம் வீதியில் மோட்டார் சைக்கிளில் பயணித்துள்ளமை ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. அவர் பயணித்த மோட்டார் சைக்கிள் நீலகாமம் வீதியின் வளைவு ஒன்றிற்கு அருகில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நிலையில் போலீசாரால் கண்டுபிடிக்கப்பட்டது. காணாமல் போனவரின் கையடக்க தொலைபேசி குறித்த வீதிக்கு அருகில் உள்ள தேயிலை தோட்டம் ஒன்றிலிருந்து நேற்று கண்டெடுக்கப்பட்டது. காணாமல் போனவரை தேடும் பணிகளுக்கு
நடவடிக்கைகளுக்காக போலீஸ் மோப்ப நாய்கள் பயன்படுத்தப்பட்ட போதிலும் இதுவரை எவ்வித முன்னேற்றமும் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது. சம்பவம் தொடர்பில் ககவத்தை போலீசார் மேலதிக விசாரணைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். 2026 ஆண்டில் இதுவரை இலங்கைக்கு வருகை தந்து வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 7 லட்சத்தை தாண்டியுள்ளது என்று இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை வெளியிட்டு அண்மைய தரவுகளின்படி 2026 ஆண்டு ஜனவரி 1 முதல் மார்ச் 25 வரையிலான காலகட்டத்தில் மொத்தம் 7,08,348 சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளனர். இவர்களில் இந்தியாவிலிருந்து அதிகபட்சமாக 1,39,164 சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஐக்கிய ராஜ்யத்திலிருந்து 74,295 சுற்றுலா பயணிகளும் ரஷ்யாவிலிருந்து 63,505 பயணிகளும் நாட்டுக்கு வருகை தந்துள்ளனர். இதற்கிடையில் மார்ச் மாதத்தின் முதல் 25 நாட்களில் மட்டும் 1,51,693 சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளனர். மேலும் ஐக்கிய ராஜ்யத்திலிருந்து 13,967 சுற்றுலா பயணிகளும் ரஷ்யாவிலிருந்து 13,272 பேரும் சீனாவிலிருந்து 12,166 பேரும் ஜெர்மனியிலிருந்து 10,523 பேரும் நாட்டிற்கு வந்துள்ளனர். இத்துடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். எமது RIP பேச்சுக்கு கிடைத்த மரண அறிவித்தல்கள். திருகோணமலை திரியாய் 5ஆம் வட்டாரத்தை பிறப்பிடமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு கணபதி பிள்ளை கமலநாதன் அவர்கள் 28/3/2026 சனிக்கிழமை அன்று காலமானார். மட்டக்களப்பு மாமாங்கத்தை பிறப்பிடமாகவும் புன்னைச்சோலையை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி தாமோதரம் பிள்ளை ராணி அவர்கள் 29/3/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் திருநெல்வேலி கிழக்கு ராமலிங்கம் வீதியை பிறப்பிடமாகவும் சிங்கப்பூர் மற்றும் ஆஸ்திரேலியா மெல்போர்ன் ஆகிய இடங்களை வாழ்விடங்களாகவும் கொண்டிருந்த திரு கந்தையா தனஞ்சயன் அவர்கள் 29/3/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார். யாழ்ப்பாணம் சுழிபுரத்தை புறப்படமாகவும் வவுனியா புளியம் குளத்தை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி சுந்தர சிவம் வசுந்தரா தேவி அவர்கள் 27/3/2026 அன்று வவுனியாவில் காலமானார். மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல் இறுதிக்கிரியை பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள ரிப் பேஜை பார்வையிடுங்கள். இதற்கான லிங்க் கீழிருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.